ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குற திரைப்படம் நுண்ணுக்குழி. இந்த படம் வந்து ஒரு காமெடி கிரைம் த்ரில்லர் சொல்லலாம். இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா ஜித்து ஜோசப். ரைட்டிங் வந்து கேஆர் கிருஷ்ணகுமார்ன்ற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா பசில் ஜோசப், நிக்கிலா விமல், ஷாம் மோகன், பஜு சந்தோஷ், சைஜு குரூப். இவர் ஒரு டாக்டர் வருவார். பஜு சந்தோஷ் வந்து போலீஸ் டீமில் இருப்பார். சித்திக் வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸராக இருப்பார். மனோஜ் கே ஜான் வந்து ஒரு நடிகராக வருவார். அஜு வர்கீஸ் வந்து ஒரு ஒய்ஃப்க்கு, இந்த ரேஷ்மிதாவுக்கு வந்து ஹஸ்பண்டாக இருப்பார். அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகும். ஷாம் மோகன் வந்து ஆதியாக நடித்த பிரேம்நில ஆதியாக நடித்தவர். அவருக்கு ஒன்றுமே சீன் இல்லை, ஒரு கேமியோ மாதிரி தான் வர்றாரு. இன்னும் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து அல்தாஃப் சலீமும் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. நான் எந்த படமாக இருந்தாலும் தமிழில் வந்து ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ இப்போ நான் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, எபின்ற ஒரு எம்டி, அவருக்கு வந்து 3 மாதம் தான் ஆயிருக்கும் கல்யாணம் ஆகி. அப்போ வந்து ஆஃபீஸ்க்கு அவர் வருவார். அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் லேப்டாப்பில் அவரோட அந்தரங்க வீடியோலாம் வச்சுருப்பார். இவர் பெட்ரூமில் இந்த வீடியோலாம் ஒய்ஃபோட. அப்படி இருக்கும்போது இவர் அந்த லேப்டாப்பை வச்சு அவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டலாக அந்த அவங்க ஆஃபீஸ்க்கு, இவர் எம்டியாக இருக்கிற ஆஃபீஸ்க்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து சீஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த லேப்டாப்பை எந்த இதுவும் கிடைக்காது, எவிடன்ஸும். அப்போ இந்த லேப்டாப்பை வந்து அவங்க சீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இந்த லேப்டாப் வந்து இவர் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றதுக்கு அந்த சிபிஐ ஆஃபீஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஆனால் அந்த சிபிஐ ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக, டிஸ்கஷனுக்காக ஒரு ஆக்டர் கூட அவங்க மச்சான், அதாவது அவங்க அல்தாஃப் சலீம் கூட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போவார். அப்போ வந்து இந்த லேப்டாப் மாறிடும். அது வந்து யாருக்குமே தெரியாது, அந்த சிபிஐ ஆஃபீஸருக்கும் தெரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைவர்ஸ் ஆன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கதையை காட்டுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராங் அக்யூஷனால் டைவர்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவள் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாள். அதுதான் அந்த ரஷ்மிதா என்ற கேரக்டர். அப்போ வந்து இவர் வந்து அந்த லேப்டாப்பை வந்து சர்வை பண்ணுறதுக்கு அந்த சிபிஐ ஆஃபீஸர் போட்டுக்குள்ள இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுவார். அவள் டைவர்ஸ் ஆகணுன்றதுக்காக ஆனால் விரக்தியில் அவர் சூசைட் பண்ணுறதுக்கான பிராந்தியில் விஷத்தை கலந்து வச்சுருப்பா. அதை வந்து ஆக்சிடென்டெல்லாம் இந்த எபி வந்து கொடுத்துருவோம், அதாவது பசில் ஜோசப்பு. அந்த சீன் மட்டும்தான் காமெடியாக இருந்தது. மற்றபடி வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கதையை அப்படியே மாறிடும். ஸோ இதுக்கு நடுவில் அந்த பல் டாக்டரை வந்து ராங்காக இது பண்ணதுக்காக இந்த ரஷ்மிதா வந்து கொலை பண்ணிடுவா. அந்த கொலை எப்படி மறைக்கிறாங்க, இந்த நடிகர்கள்லாம் எப்படி இது பண்ணுறாங்க. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கதை சொல்லும்போது இந்த லேப்டாப் வந்துடும். கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபியோட ஒய்ஃப்க்கு வந்து ஏற்கனவே இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் காதலனாக இருந்திருப்பான். அதோட முடியும். இந்த லேப்டாப் வந்து கடைசியில் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்டே கிடச்சிடும். அவர் வந்து எபி கிட்ட கொடுத்தாரா இல்லைன்னு தான் டு பி கண்டினியூன்னு போட்டுடுறாங்க. ஸோ இந்த படம் ஓவராலாக எப்படின்னு பார்த்திங்கன்னா, படம் வந்து எய்ம்லெஸ்ஸாக போச்சு. அதாவது லேப்டாப்பு தேட போய் அப்படியே கதை அப்படியே மாறும். அதனால ஸ்லோவாக இருந்தது. காமெடி இருக்க மாதிரி சில சீன்ஸ் இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து எய்ம்லெஸ்ஸாக ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இந்த போலீஸ் காமெடிலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ ஜித்து ஜோசஃபோட சீரியஸ்னஸ் இல்லாமல் ஒரு காமெடியாக இருந்துச்சு, அப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. இது என்னோடய அபிப்பிராயம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.